இன்றைக்கி நம்ம ஆப்ப மாவு எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1.5 கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன், பொன்னி அரிசி. இது வந்து 1.5 கப் பச்சரிசி, சாப்பாட்டு பச்சரிசி எடுத்திருக்கேன், மாவு பச்சரிசி கிடையாது, சாப்பாட்டு பச்சரிசி. 1.5 கப் பொன்னி அரிசி. இது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி, மத்தியானம் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி. இது வந்து 1/2 கப் உளுந்து. இது வந்து 1.5 ஸ்பூன் வெந்தயம். நீங்கள் வந்து 8 மணி நேரத்துக்குள்ளே மாவை யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ண சாதம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் 12 மணி நேரம் கழித்து தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சாதம் போட வேண்டியதில்லை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரிசியெல்லாம் அதில் போட்டுடலாம். இதை வந்து நல்ல தண்ணி வச்சு தான் அலசணும். உளுந்தையும் இதிலே போட்டுடலாம். உளுந்து தனியாக ஊற போடணுன்றதில்லை. இதை நல்ல தண்ணி வச்சு தான் அலசணும். டேப் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. டேப் வாட்டர் யூஸ் பண்ணால் ரொம்ப புளிச்சு போய் ஆப்பம் சாஃப்டாக வராது. இந்த வெந்தயத்தையும் போட்டலாம். இப்போ அரிசியை நல்லா அலசியாச்சு. ஆப்பத்துக்கும் குழிப்பணியாரத்துக்கும் ஒரே மாவு தான், இதே மாவு தான் குழிப்பணியாரத்துக்கும். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, இந்த அளவு ஊற்றுனீங்கன்னா போதும், ஊறுற அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். ஏன்னா இதே தண்ணியோடு தான் நம்ம ஆட்டணும். இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டிங்கன்னா நல்லா புளிக்காது. அதனால் நல்ல தண்ணியே ஊற்றிடுங்க. அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ மூடி வச்சுருங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1.5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இன்னொரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நம்ம ஆட்டும்பொழுது மாவு சூடாகாது. சூடாச்சுன்னா ஒழுங்காக வராது ஆப்பம். அதனால் மாவு சூடாகக்கூடாதுன்றதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு, உளுந்து அரிசி 2 நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை கிரைண்டரில் போடலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நல்லா சில்லுன்னு இருக்குது. இதே தண்ணியோடு ஊற்றுங்க, வேறு தண்ணி சேர்க்காதீங்க. வேறு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம், ஆனால் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஆட்டுப்பட்டுருச்சு. இப்போ இதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் இந்த சட்டில் மாற்றியாச்சு. கொஞ்சமாக உப்பு போடுங்க, ஏன்னா ஆப்பத்துக்கு தேங்காய் பால் தான் ஊற்றுவோம். அதனால் ரொம்ப இட்லி மாவு தோசை மாவுக்கு போகிற அளவுக்கு உப்பு வேண்டாம். குழிப்பணியாரத்துக்கும் வெல்லம் போட்டு போடுவோம். அதனால் குழிப்பணியாரத்துக்கு வந்து உப்பு போட்ட குழிப்பணியாரத்துக்கு எப்போ வேணுமோ அப்போது உப்பு சேர்த்துக்கலாம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இப்போ நல்லா கரைச்சி விடுங்க. இந்த மாவு இந்த பதத்தில் இருக்கணும். புளிச்ச மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். இப்போ வந்து ஊற்றும் போது தோசை மாவு பதத்தில் இருக்குது. இது புளிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். இந்த மாதிரி ஊற்ற வராது. இப்போ மாவு கரைச்சி வச்சுட்டேன். நான் வந்து 12 ஹவர்ஸ் கழித்து தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ மூடி வச்சுருவோம். 12 ஹவர்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போ மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் ஆப்பம் ஊற்றலாம். இப்போ ஆப்பம் ஊற்றுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஆப்பத்துக்கு பாத்திரத்தை நல்லா காய வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். மாவு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நல்லா ஊற்றுற மாதிரி இருக்கணும். அப்படியே ரோல் பண்ணி வச்சுருங்க. அப்படியே கொஞ்சம் பாத்திரத்தை உருட்டினீங்கன்னா அதை சுற்றி எல்லா பக்கமும் மாவு பட்டுக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போது ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.